ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி அந்த கார் ரேஸுக்கு தான் வந்திருக்கோம். கிராஃப்ட் லேண்டில் இருக்கிறது. எடுத்த உடனே மாட்டிக்கிட்டோம் பார்த்தீங்களா? தான் நான் நியூ பிளேயர்னு சொல்கிறது. வண்டியெல்லாம் நமக்கு ஓட்டவே தெரியாது. சும்மா சேலஞ்சுக்கு தாங்கன்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பீடாக போகலாம். போயிட்டோம். திடீர்னு நடுவில் அந்த கட்டை மாதிரி ஒன்று நிறுத்தி வச்சிடுறாங்க. அதுதான் நம்மளை டிஸ்டர்பே பண்ணுறது. இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டில் இருக்கேன். என்ன பண்ணுறது? இருந்தாச்சு பார்த்தீங்களா? நம்மளுக்கெல்லாம் விளையாடவே தெரியாது. இப்போ நம்ம போகிறோம். போயிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறோம். எக்ரி விட்டுருச்சு கைஸ். பார்த்தீங்களா? நம்ம ஸ்டண்ட்டில் ஒரு பெரிய ட்லூப்பர் இது. போகலாம் ஸ்பீடாக போகலாம். இவ்வளோதான் வந்தாச்சு. ஒரு ஸ்பெஷல் பவரை தூக்கணுமா போட்டோமான்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பின்னாடி யாருமே வரலையே. அந்த ஃப்ரோசன் வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும்னா, பின்னாடி யாராவது இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதில் வர பவர் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேளுங்க ஃபுல்லாக. இப்போ அடுத்த பவர் எடுக்கலாம். அடுத்த பவர் வந்து நைட்ரோஜன். இது வந்து என்ன பண்ணோம், உங்களுக்கு ஸ்பீடப் தரும். அப்படியே நேராக போயிட்டுருக்கோம், ஸ்பீடாக போகிறோம். இப்போ என்ன பண்ணணுன்னா இன்னொரு பவர் எடுத்துக்கலாம். அந்த பவர் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பவரும் ஃப்ரோசன் தான், அதனால் அது எதுவும் ஆகலை. இப்போ ஃபுல் ஸ்பீடாக போகிறோம். கிட்டத்தட்ட போகிறது வந்து 200 km/h போயிட்டுருக்கோம். போயாச்சு. அவள் தான் வந்துட்டோங்க ஐஸ். எண்டுக்கே வந்துட்டோம். கொஞ்சமாக எக்ரை விட்டுருச்சு கைஸ். அவள் தான் கைஸ். இப்போ நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. 3rd பிளேஸ்க்கு வந்துட்டோம். அங்கே ஒரு நாய் இது பண்ணிட்டு வந்துட்டோம். ரிவர்ஸ். அவள் தான் கைஸ். ஜெயிக்க போகிறோம் கைஸ். வாங்க பார்க்கலாம். அவ்வளோ வந்தாச்சு. இப்போ இன்னும் 2-3 பவர் இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் கைஸ் வண்டி ஓட்டுறதில்ல. மறுபடியும் 8 பேரில் 4வது பிளேஸில் இருக்கேன். 3வது பிளேஸ் இப்போது. அது எடுத்துக்கலாம் கைஸ். அதுவும் ஃப்ரோசன் ஏரியா தான் கைஸ். என்ன கைஸ் இது பவர் மொக்கையாக வருது கைஸ். அந்த பவர் எடுக்கலன்னு சொல்லாதீங்க. பின்னாடி இருக்கலாம் துரத்திட்டு வரான் தான் எடுத்தாச்சு. இப்போ அந்த ஸ்ப்ரே வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளுக்கு முன்னாடியே பின்னாடி அவங்களோட வண்டி ஸ்க்ரீனில் போய் ஸ்ப்ரே அடிச்சிடும். ஸோ ஸ்பீடாக போகலாம். நைட்ரோஜன் கிடச்சா நல்லாயிருக்கும். நைட்ரோஜனோட பவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் டோட்டலாக 4 பவர் இருக்குது. அதான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணோன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். பாருங்கள், அங்கே ஒருத்தன் பேக் போயிட்டான். இப்போ டாப் 2ல் இருக்கும். ஜெயிச்சிருமா இல்லையான்னு நீங்களே பாருங்கள். இது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. சொல்லவா? பாட்டு